பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் அமீர் மற்றும் பாவ்னி ஜோடி. சமீபத்துல இவங்க ரெண்டு பேரும் இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி கல்யாணம் பண்ணிக்க போறதா வீடியோ மூலமா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. திருமண தேதியை இவங்க அறிவிச்ச இந்த நிலையில உங்க கல்யாணம் எங்க நடக்க போகுது, திருமணம் ஹிந்து முறைப்படி பண்ண போறீங்களா இல்ல அமீர் முஸ்லீம் அப்படிங்கறதுனால முஸ்லீம் முறைப்படி பண்ணுவீங்களான்னு இப்படி பல கேள்விகள் சோசியல் மீடியால இவங்களை சுத்தி கேட்கப்பட்டு வருது. இதுக்கெல்லாம் பதிலளிக்கிற விதமா பாவ்னியே இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூல அமீர் கூட நடக்கிற திருமணத்தை பத்தி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஹிந்து, அமீர் முஸ்லீம், அமீரோட பேரண்ட்ஸ் கிறிஸ்டியன்ஸ், இப்படி எல்லா மதமும் கலந்து இருக்கிறதுனால எங்க கல்யாணம் எந்த மதமும் சார்ந்திருக்காது. இது ஒரு மத சார்பற்ற திருமணம். நான் வீட்டுல பூஜை பண்ணும்போது அமீர் நமாஸ் பண்ணுவாரு. ரம்ஜான் அப்போ அமீருக்கு அவங்க சடங்குகளுக்கான உதவிகளை பண்ணிருக்கேன். நாங்க கிறிஸ்மஸ் கூட ஒன்னா செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இப்படி நாங்க எல்லா மதத்தையும் மதிக்கிறோம். அதனால கல்யாணத்துக்காக எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மதம் மாற வேண்டிய தேவையில்லைன்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்க நம்பிக்கை மற்றும் காதல் இந்த மதங்களை எல்லாம் கடந்ததுன்னு நாங்க நம்புறோம். இந்த டேட்ல கல்யாணம் வைக்க காரணம் என்னோட ஃப்ரெண்ட் மது அப்படிங்கிறவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க. அவங்களுக்கு இந்த டேட்ஸ்ல மட்டும் தான் லீவ் இருக்கு. அதனாலதான் அந்த டேட்ஸை நான் புக் பண்ணேன். இந்த விஷயம் அமீருக்கே புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொன்னேன். நான் சென்னையில இருக்கும்போது அமீர் கூட தான் இருந்தேன். ஆனா இப்போ ஒர்க் விஷயமா ஹைதராபாத்ல இருக்கேன். அமீரை ரொம்ப மிஸ் பண்றேன். நாங்க வளர்ந்த விதத்துல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அது எங்களை எந்த விதத்திலையும் பாதிக்கல. ஒரு ஜோடியா நாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே மாறுபட்டவங்க. அதுதான் எங்க பாண்டிங்கோட சிறப்பே. நான் சிங்கிளா இருக்கும்போது ஹாப்பியா தான் இருந்தேன். இப்பயும் ஹாப்பியா இருக்கேன். அமீர் எனக்கானவன், ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அவங்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். எனக்கு போர் அடிக்கும் போது கூட அவன் நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்பான். என்னோட மூட் ஸ்விங்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பான். சண்டை போட மாட்டான். நான் அப்செட் ஆனா என்ன அமைதியாக்க தான் பார்ப்பான். இப்படி இரு அப்படி இருன்னு சொல்ல மாட்டான். நானா இருக்க சுதந்திரம் தருவான். முக்கியமா எங்க அப்பா கிட்ட நான் மிஸ் பண்ண அஃபெக்ஷன் அமீர் மூலமா எனக்கு கிடைக்குது. என் வாழ்க்கையில அமீர் ஒரு வரம் அப்படின்னு பாவ்னி அமீர் பத்தியும் அவங்க திருமணத்தை பத்தியும் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. ட்ரெண்டாக் சார்பா அமீர் மற்றும் பாவ்னிக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.